கன்னட சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்க, இதே நோட்டு தான் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி வாசிங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான், கமகங்கிறானா, ஓகே மேட்ரு ஓவர் ரைட்டு, இதுதான் கமகம். இந்த கமகத்தை எங்கட கேளுங்க, இந்த கமகத்தை எங்கடா பிடிச்சி இழுக்கணும்னா ஜீவஸ்வரத்தில் பிடிச்சி, ஓ இதுதான் ஜீவஸ்வரமா, ரைட்டு. ஜீவஸ்வரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே ஜீவாவே ஒரு சுரமாக வந்து சேர்ந்துடுது அவருக்கு, அது வேற. ஜீவஸ்வரமா, ரைட், ஓகே ரைட், இப்படி தானே, ரைட், இதை விடு. தாளத்துக்கு வா. தாளத்தில் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தாளம் இருக்குங்கிறாங்க. வேதாளத்தை தவிர எல்லா தானே வேதாளத்தையும் போட்டார் ரைட்டு. இவ்வளோதான் சொல்கிறாங்களா, சரி. அதுக்கு சொல் கட்டு இப்படி, சரி. இவ்வளோ நடை இருக்கா, 5 நடை, ரைட்டு. இவ்வளோதான் மேட்ரையா அப்படிங்கிறதுங்க. அன்னப்புறத்தில் இருந்த ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. இவ்வளவு தாண்டா அப்படின்னு இதை நினைக்கலன்னா இவ்வளவு வேகமான பிரம்மாண்டமான பயணம் நடத்தியிருப்பதற்கான சாத்தியமே கிடையாது. இன்னைக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு பாடம் என்னன்னா, ஒரு சப்ஜெக்டோட அடிப்படையை ஆணித்தரமா புரிஞ்சுக்க முதல்ல. அதுக்குள்ள போய் பயந்து நிற்காத. பிரம்மாண்டம் அடிப்படை என்ன, இவ்வளோ தானேயா, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா இது மேலே கட்டடத்தை எழுப்பிடலாம், ரைட்டு அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்தாரு. அதை அப்ளை பண்ண ஒரு வீரியம் இருக்கு பாருங்க. என்னை விடுங்க, நம்மளாம் சாதாரண ரசிகருங்க. பெரிய பெரிய இசை ஜாம்பவான்கள், அவருடைய கண்டெம்பரரி, அவரோட அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதிர்ந்து தூள் தூளா போயிருப்பாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.